நண்பர்களே, இப்போ நாம ராம்பில் கொண்டு விட்டாச்சு வண்டியை. அது கடுமையான டவுனு. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போகணும், இல்லை உள்ளே இருக்கிற செக்யூரிட்டியை கூப்பிடணும். எப்போவுமே ஏர் சஸ்பென்சர் வண்டியை ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு போகணும். இப்போ தான் நீங்கள் தெரியாமல் போய் அங்கே போய் முட்டினாலும் அதில் சேஃப்டி ரப்பர் இருக்கு, அது முட்டும். ஃப்ரண்டில் இப்படி நல்ல பேக்கில் தூக்கிட்டே போயிட்டீங்க, லைட்டு கிட்டலாம் உடச்சிரும். சரியா? ரொம்ப கவனங்க பாருங்க. நான் கரெக்டாக விட்டின பிறகு அந்த ராம்பை லோடு பண்ணுறக்கா நான் தூக்கி வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இந்த செவர் இருக்கா, இந்த பற்றிலாம் இந்த செவரில் வந்து அந்த லைட் இருக்கு பற்றியெல்லாம் கீழே இந்த லைட்டு, இந்த பார்க்கிங் லைட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துரும். ரப்பர் இருக்கு பாருங்க, உள்ள சேஃப்டி ரப்பர். அப்போ நீங்கள் டவுனில் இருக்கணும். சரியா? டவுனில் வச்சுட்டு போங்க. கரெக்ட் லெவலில் ஆன பிறகு தூக்குனா போதும். இந்த வண்டியை நீங்கள் லாக் பண்ணிடணும். இப்படி உள்ள நின்று லோடிங் பார்க்குறீங்களா, டேமேஜ் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக டேமேஜ் கூட பார்க்கலாம். நீங்கள் சுற்றி நின்று பார்க்குறான், எத்தனை பாய்லட்டுன்னு இப்படி நின்று பார்க்கலாம். இன்னும் எந்த அவசரத்திலுமா வண்டியை திறந்து போட்டு போயிடாதீங்க. ஏர் லீக்க கொஞ்சம் இருக்கிற வண்டிகளுக்கு வண்டி ஸ்டார்டிங்கில் இருங்க. எங்கே போனாலும் ஸ்டார்டிங்லேயே வைங்க. அப்போ தான் ஏர் சஸ்பென்சர் டவுன் ஆகாது கீழே. ஏன்னா போர்க் லிஃப்ட் உள்ளே போய் லோடு பண்ணும்போது வெயிட் அப்படி ஒரு அமுக்கிட்டு எந்திரிக்கும். அப்போ ஏர் இல்லைன்னா அப்படியே உட்காந்துரும், அந்த இரும்பு தெரிச்சிரும். வருது மேலேயும் கீழேயுமா ஆகி போயிடும், ரொம்ப பிரச்சனையாயிரும். நல்லது, அதை வந்து இழுத்து உள்ளே வைப்பாங்க போர்க் லிஃப்ட் உள்ளே போகிறதுக்கு. ரைட்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க, வண்டி கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி இருக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? லாக் பண்ணி சாவியை உள்ளே போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. அந்த அளவுக்குலாம் உடச்சி இங்கே யாரும் எடுக்க மாட்டாங்க. திறந்து இருந்தால் ஆபத்து. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஏரியா பாருங்க, எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. யாராவது ஒரு பிக்கப் வண்டி வந்து நின்று திறந்தா கூட தெரியாது. அதனால சொன்னேன், ரொம்ப கவனம் பார்த்துக்கிறங்க. சரி, அதே மாதிரி ரேம்பில் விடும்போது இங்கே இருங்க, இந்த மாதிரி கரெக்டாக லெவல். இந்த பில்டிங் வந்து கிராஸு, இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த லைன் ஃபுல்லாக கிராஸ் தான். அப்போ வண்டி கொஞ்சம் கிராஸாக தான் போகணும். இங்கே வருங்க, உங்களுக்கு விடும்போதே தெரியும் இங்கே எவ்வளோ கேப்பில் நிற்கிது, இங்கே எவ்வளோ கேப்பில் இருக்குன்னு பார்க்க. ஒவ்வொரு கம்பெனி போகும்போது தலைக்கு வந்துடணும். உங்களுக்கு பார்க்க ஒன்று போல தெரியும். நல்லா பாருங்க, தெரியுதா? அங்கே பாருங்க எவ்வளோ கேப் இருக்குது பற்றிலாம். கீழே ரைட் சைடு அந்த காங்கிரீட் சுவரோட. இப்போ இதை பாருங்க, இதில் எவ்வளோ இருக்கு, கொஞ்சமாக இருக்கா, சின்னதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த பில்டிங் கிராஸு வண்டி, அப்போ நம்ம கிராஸாக தான் கொண்டு போகணும். சரியா? ஒவ்வொரு இடத்தையும் அது கஸ்டமர் போகும்போது புரிஞ்சுக்கிறணும். அவ்வளோதான். ரொம்ப கவனம். எல்லாமே சேஃப்டி ரூல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வண்டியை லாக் பண்ணிட்டேன். மேலே டாப் லைட்டை ஆஃப் பண்ணிடுவேன். திருப்பி நான் இப்போ உள்ளே போய் நான் நின்றுக்கிடுவேன். லோடு ஏற்றி முடிஞ்ச பிறகு தான் நான் வெளியில் வருவேன், கையில் வாங்கிட்டு வருவேன். அதுக்கு பிறகு வண்டியை வெளியே எடுத்துட்டு அப்புறமா டோரை நம்ம இங்கே விட்டுட்டு அடைச்சிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. கடைப்பிடிங்க. எல்லாமே உங்கள் நல்லது தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இது நடக்கும். ஓகே, ரொம்ப நன்றி.